அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்கள் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வு. இன்று நமக்கு இந்த நிகழ்வை சிறப்பாக இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சங்கமாக ரோட்டரி கிளப் ஆஃப் மன்னார்குடி சங்கத்தினர் சிறப்பாக இன்று நமக்கு இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் மீனாட்சி அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் மன்னார்குடி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் வெங்கடேஷ் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் சிவகுமார் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் சிவராஜ் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக மற்றும் இன்று நமக்கு ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளிக்க இருக்கும் ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் மன்னார்குடி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் வெங்கடேஷ் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்துண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை, பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மனிதத்துவத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா குடும்பங்களும் நட்புறவுடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி, நீயே உண்மையான ஆதி அந்தமில்லாத எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். அனைவருக்கும் வணக்கம். மன்னார்குடி ரோட்டரி சங்கத்தின் சார்பில் இந்த நிகழ்ச்சியை விருந்தோம்பல் செய்ய வாய்ப்பளித்த மாவட்ட ஆளுநர் பாஸ்கரன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்து வரும் ரொட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வின் அமைப்பாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்றைய நிகழ்ச்சியை நடத்தி தர வருகை தந்திருக்கும் ஆசான் நல்ல சிவம் அவர்களையும் மற்றும் சிறப்பு விருந்தினர்களையும் மன்னார்குடி ரோட்டரி சங்கத்தின் சார்பில் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். நன்றி சார். ரோட்டரி வணக்கம் மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சி சிறப்பித்த ரோட்டரி கிளப் ஆஃப் மன்னார்குடி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் வெங்கடேஷ் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அக்குப்பஞ்சர் வகுப்புகளை சிறப்பாக நமக்கு நடத்தி ஒரு நல்ல ஒரு புரிதலையும் அக்குப்பஞ்சரின் அனைத்து விதமான செயல்பாடுகளையும் நமக்கு சிறப்பாக எடுத்துரைத்து வழங்கிக் கொண்டிருக்கும் இலக்கியவாணன் ஐயா அவர்களை இன்றைய நிகழ்வில் சிறப்புரையாற்ற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இன்றைய அக்குபங்சர் வகுப்பிற்கு வருக வருகவென அன்புடன் வரவேற்கிறோம். இதுவரைக்குமான வகுப்புகள்ல சென்ற வாரம் வரைக்கும் எந்தெந்த மூலகம் சார்ந்த புள்ளிகளை பார்த்திருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, காற்று மூலகம் சார்ந்த பஞ்சபூத புள்ளிகளை பார்த்திருக்கிறோம், நெருப்பு மூலகம் சார்ந்த பஞ்சபூத புள்ளிகளை பார்த்திருக்கிறோம், நில மூலகம் சார்ந்த பஞ்சபூத புள்ளிகளை பார்த்திருக்கிறோம், மர மூலகம் சார்ந்த உறுப்புகளில் கல்லீரல் சார்ந்த பஞ்சபூத புள்ளிகளை மட்டும் பார்த்திருக்கிறோம். இன்றைய வகுப்புல மீதம் இருக்கக்கூடிய பித்தப்பை சார்ந்த பஞ்சபூத புள்ளிகளை காணவிருக்கிறோம். அதற்கு முன்பாக மர மூலகத்தின் தன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துடலாம்.
மர மூலகம் சார்ந்த தன்மைகள். அதாவது மர மூலகத்திற்கு ஆகாய மூலகம் என்ற இன்னொரு பெயரும் உண்டு. ஆக ஆகாய மூலகம் அல்லது மர மூலகம் சார்ந்த தன்மைகள். மர மூலகம் சார்ந்த இன் உறுப்பு கல்லீரல். மர மூலகம் சார்ந்த இன் உறுப்பு கல்லீரல். மர மூலகம் சார்ந்த யான் உறுப்பு பித்தப்பை. மர மூலகம் சார்ந்த யான் உறுப்பு பித்தப்பை. மர மூலகம் எதை பராமரிக்கும் என்றால் தசை நார்களை பராமரிக்கும். மர மூலகம் பராமரிக்கக்கூடியது தசை நார்களை. மர மூலகம் சார்ந்த வலிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா எரிச்சல் தரக்கூடியதா இருக்கும். மர மூலகம் சார்ந்த வலிகள் எரிச்சல் ஊட்டக்கூடியதாக இருக்கும். மர மூலகம் சார்ந்த உணர்வு கோபம். மர மூலகம் சார்ந்த உணர்வு கோபம். மர மூலகம் சார்ந்த நிறம் பச்சை நிறம். மர மூலகம் சார்ந்த சுவை புளிப்பு. மர மூலகம் சார்ந்த திரவம் கண்ணீர். ஆக மர மூலகம் சார்ந்த தன்மைகளை பார்த்திருக்கிறோம். இப்போ மர மூலகம் சார்ந்த ஒரு யாங் உறுப்பான பித்தப்பை. மர மூலகம் சார்ந்த யாங் உறுப்பு பித்தப்பை. இந்த பித்தப்பை சக்தியோட்ட பாதையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளிகளை பார்க்கவிருக்கிறோம். பித்தப்பைக்கு ஆங்கிலத்துல கேல் பிளேடர் என்று பெயர். பித்தப்பைக்கு ஆங்கிலத்துல கேல் பிளேடர் என்று பெயர். இந்த கேல் பிளேடர் என்ற பெயரை அக்குபங்சர் முறையில ஜிபி என்று அழைக்கலாம். இப்போ இந்த பித்தப்பை சக்தியோட பாதையில் இருக்கக்கூடிய புள்ளிகளை பார்க்கலாம். பித்தப்பை சக்தி ஓட்ட பாதையில் நாம் பார்க்க போகிற முதல் பஞ்சபூத புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா நம்முடைய கால் மோதிர விரலின் வெளிப்பக்கம். அதாவது கால் மோதிர விரலின் வெளிப்புற நகக்கண். நம்முடைய கால் மோதிர விரல் வெளிப்புற நகக்கண் சிறு விரல் பக்கம் பார்த்தபடி இருக்கக்கூடிய நகக்கண்ணில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி GB44. நம்முடைய கால் மோதிர விரலின் வெளிப்புற நகக்கண்ணில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி GB44. சிறுவிரல் பக்கம் பார்த்தபடி இருக்கக்கூடிய நகக்கண்ணில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி GB44. இந்த புள்ளி மர மூலகத்தையும் காற்று மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. மரம் பிளஸ் காற்று. முதல் புள்ளி GB44 மரம் பிளஸ் காற்று. இந்த புள்ளிய எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா மலம் கழிக்கும் போது எரிச்சல் ஏற்படும். ஆசன வாய் பகுதியில எரிச்சல் ஏற்படும். மூக்கு பகுதியில எரிச்சல் ஏற்படும். பெருங்குடல் என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட பகுதி? யாராவது சொல்ல முடியுங்களா? பெருங்குடல் என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட உறுப்பு? காற்று.
காற்று மூலகம். மரம். ஐயா அட்மிட் பண்ணீங்க ஐயா, இலக்கியவனன் ஐயா. ஐயா கேக்குதுங்களா இப்போ? கேக்குது. எரிச்சல் என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட உணர்ச்சி? மரம். அப்போ ஆசனவாய் பகுதியில எரிச்சல் ஏற்படுது அப்படின்னா காற்று மரம் இரண்டு மூலகத்தை இணைக்கக்கூடிய புள்ளி GB44, மரம் பிளஸ் காற்று. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற பஞ்சபூத புள்ளி GB43. இந்த GB43 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா காலினுடைய 4வது விரலும் 5வது விரலும் இணையக்கூடிய இடத்தில். காலின் 4வது விரலும் 5வது விரலும் இணையக்கூடிய இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி GB43. இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது? என்ன இரண்டு மூலகத்தை இணைக்கக்கூடிய புள்ளி அப்படின்னு பார்க்கும்போது மரம் பிளஸ் நீர். முதல் புள்ளி GB44, மரம் பிளஸ் காற்று. இரண்டாவது புள்ளி GB43, மரம் பிளஸ் நீர். இந்த புள்ளி அமைந்திருக்கக்கூடிய இடம் காலினுடைய 4வது விரலும் 5வது விரலும் இணையக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த புள்ளியை எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா பொதுவா அதிகப்படியா அதாவது நமக்கு அழுகை வர வேண்டும் என்கிற உணர்வு இல்லாம பொதுவாகவே சிலருக்கு கண்ணில் தண்ணி வரும், காரணமின்றி கண்ணில் தண்ணி வரும். அந்த பிரச்சனைக்கு இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். காரணம் கண் என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்டது? யாரோ சொல்ல முடியுங்களா? மரம். மரம். நீர், கண்ணீர் என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்டது? திரவமா சொல்லலாம். நீர், நீரும் சொல்லலாம், மரமும் சொல்லலாம். மரம். அப்போ இந்த புள்ளியை பயன்படுத்தலாம், GB43 என்கிற புள்ளியை பயன்படுத்தலாம். அல்லது இதற்கு அடுத்து வரக்கூடிய புள்ளி, இரண்டு புள்ளியில ஏதோ ஒரு புள்ளியை நம்ம பயன்படுத்தலாம். காரணம் இல்லாம கண்ணீர் வருது அப்படின்னா இந்த புள்ளியில ஏதாவது ஒரு புள்ளியை பயன்படுத்தலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற பஞ்சபூத புள்ளி GB41. இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய கால் 4வது விரலுக்கு நேரா இப்படி எலும்பு பின்புறமா வருது, அங்க தடவிக்கிட்டே வரும். அதே மாதிரி சிறு விரலுக்கு நேரா, சுண்டு விரலுக்கு நேராவும் இந்த மாதிரி எலும்பு வருது, தடவிக்கிட்டே வரும். இந்த இரண்டு எலும்புகளிலும் தடவி கொண்டே வரும். அப்படி வரும்போது இந்த இரண்டு எலும்புகளும் சேரக்கூடிய இடம் இந்த இரண்டு எலும்புகளும் சேரக்கூடிய இடம். இந்த காலின் 4வது விரல் எலும்பும் இப்படி வருது, 5வது விரல் எலும்பும் இப்படி வருது, ஒன்றாக இணைகிறது. அந்த இணையக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி GB41. இந்த புள்ளிக்கு கீழே போய் நம்ம பார்த்தோம்னா பள்ளம் மாதிரி இருக்கும். காலின் 4வது விரல் எலும்பும் 5வது விரல் எலும்பும் இணையக்கூடிய பகுதி. நீங்க தடவிக்கிட்டே கை வச்சு தடவிக்கிட்டே வந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இந்த புள்ளிக்கு பெயர் GB41.
மரத்தையும் மரத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. மரம் பிளஸ் மரம். பித்தப்பை என்று சொன்னாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை பித்தப்பையில கல். பித்தப்பை கல்லுக்கு இந்த புள்ளி பயன்படும். பித்தப்பை என்பது மர மூலகம் சம்பந்தப்பட்டது. பொதுவா கல், அதாவது எந்த உறுப்புல கல் ஏற்பட்டாலுமே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மூலகம் ஒண்ணு அது மர மூலகம் சம்பந்தப்பட்டதா இருக்கும், அல்லது நில மூலகம் சம்பந்தப்பட்டதா இருக்கும். பித்தப்பை கல்லுக்கு இந்த GB41 என்கிற புள்ளி ஒரு சிறந்த புள்ளியாக அமையும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற பஞ்சபூத புள்ளி GB38. நான்காவதாக நாம் பார்க்க போகிற பஞ்சபூத புள்ளி GB38. இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, நம்முடைய காலின் சிறு விரல் பக்கமா இருக்கக்கூடிய கணுக்கால் எலும்பு, கால் சிறு விரல் பக்கமா இருக்கக்கூடிய கணுக்கால் எலும்பு இங்க இருக்கு. அங்கிருந்து 4 சுன் மேலே அமைந்திருக்கிறது. கணுக்கால் மூட்டை இங்க இருக்கு, அங்கிருந்து 4 சுன் மேலே. என்னுடைய ஆட்காட்டி விரலின் நீளம் 3 சுன். முதல்ல 3 சுன் அளவு வச்சுக்கிறேன். அதற்கு பிறகு முதல் ரேகை வரைக்கும் மட்டும் அளவு வைக்கிறேன். அது ஒரு சுன் கூடுதலா வந்துருது. மொத்தமா 4 சுன் அளவு. இந்த இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி GB38. கணுக்கால் மூட்டு இருக்கு. இந்த கணுக்கால் மூட்டிலிருந்து 4 சுன் தள்ளி அமைந்திருக்கக்கூடிய புள்ளி GB38. இந்த புள்ளி மர மூலகத்தையும் நெருப்பு மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. மரம் பிளஸ் நெருப்பு. GB38 என்கிற புள்ளி மரம் பிளஸ் நெருப்பு. இந்த புள்ளியை எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, தீவிரமான முதுகு வலி, அதாவது முதுகு தண்டுவடத்துல வலி இருக்காது, ஆனா சைட்ல முதுகு தண்டுவடத்துக்கு பக்கவாட்டுல வலிப்பேன். அது மாதிரியான பிரச்சனைக்கு இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற பஞ்சபூத புள்ளி GB34. இந்த GB34 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, நம்ம காலை இப்படி மடக்கி வச்சிருக்கும் போது நம்முடைய கணுக்கால் மூட்டிலிருந்து இப்படி தடவிக்கிட்டே வரோம் பின்பக்கமா, அதாவது சிறுவிரல் பக்கமா தடவிக்கிட்டே வரோம்னா, தடவிக்கிட்டே வரும்போது முதல் எலும்பு மேடு தடவும் போதே முதல் எலும்பு மேடு, இந்த எலும்பு மேட்டுக்கு கீழே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி GB34. நிறைய தசை மேடுகள் வரும், அதை கவனிக்க தேவையில்லை. முதல் எலும்பு மேடு. கணுக்கால் மூட்டு, சிறுவிரல் பக்கமா இருக்கக்கூடிய கணுக்கால் மூட்டிலிருந்து இப்படி தடவிக்கிட்டே வரும். தசைகள் தான் இருக்கும் முழுக்க முழுக்க. இப்படி தடவிக்கிட்டே வரும்போது முதல் எலும்பு மேடு இங்க இருக்கு. அந்த எலும்பு மேட்டுக்கு கீழே பள்ளத்தில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி GB34. இந்த புள்ளி மர மூலகத்தையும் நில மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. மரம் பிளஸ் நிலம். இந்த புள்ளியை எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி
உடல்ல எந்த உறுப்புல கல் ஏற்பட்டாலும் அது ஒண்ணு நில மூலகம் சம்பந்தப்பட்டதா இருக்கும் அல்லது மர மூலகம் சம்பந்தப்பட்டதா இருக்கும். முதல்ல நம்ம மர மூலகத்துக்கு சிகிச்சை கொடுக்கணும். அப்படி கேட்கல அப்படின்னா நில மூலகத்துக்கு வரணும். அப்போ GB41 கொடுத்துமே பித்தப்பைகள் சரியாகல அப்படின்னா GB34 என்கிற புள்ளியில நாம சிகிச்சை கொடுக்கலாம். ஆக பித்தப்பை சார்ந்த 5 பஞ்சபூத புள்ளிகளை பார்த்திருக்கிறோம். இதை ஒரு முறை ஸ்லைட்ல பார்த்துடலாம். GB44 மரம் பிளஸ் காற்று. GB43 மரம் பிளஸ் நீர். GB41 மரம் பிளஸ் மரம். GB38 மரம் பிளஸ் நெருப்பு. GB34 மரம் பிளஸ் நிலம். இதுவரைக்கும் நடத்தப்பட்ட புள்ளிகள்ல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அல்லது சிகிச்சை கொடுத்திருந்தாலும் அது சார்ந்த கருத்துக்களை இப்போது பகிரலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. இது எவ்வளவு நாளைக்கு பஞ்சு பண்ணணும்? எத்தனை நாளைக்கு? 2 நிமிடம். 2 நிமிடம் செய்யணுங்க ஐயா. 3 நாளைக்கு ஒரு முறை. நன்றி. நன்றிங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். கண்ணுக்கான புள்ளி செஞ்சிட்டு இருக்கேன் ஐயா. வலது கால் இடது பெரியவர்கள். நல்லது நல்லது நல்லதுமா. கண்ணுக்கு சிகிச்சை எடுக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி அணியாமல் இருக்க முயற்சி செய்யுங்க. அது தேவைப்படும் போது மட்டும் கண்ணாடி அணிச்சுக்கோங்க. அப்பதான் இது முழுமையா வேலை செய்யும். சரிங்க, நன்றிங்க ஐயா. இப்ப எடுத்த பாடத்துல GB38 சொன்னீங்க இல்லைங்க ஐயா, மரம் பிளஸ் தீவிரமான மரம் தீவிரமான நெருப்பு 38 மரம் பிளஸ் நெருப்பு. அது வந்து தீவிரமான வலின்னு வருமுங்கய்யா. தானே நம்ம நெருப்புக்கான வலி வந்து பொதுவான முதுகு வலிக்கு பயன்படுத்தலாமா? அதாவது முதுகு தண்டுவடம் அப்படிங்கிறது நீர் சம்பந்தப்பட்டது. அதுக்கு நம்ம நீர் மூலகத்துக்கு போயிடுவோம். முதுகு தண்டுவடத்துக்கு சைட்ல இங்க இந்த 2 பக்கமும் வலி ஏற்படுது அப்படின்னா அதுக்கு இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். சரிங்க, நன்றிங்க. வேற யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா? யாருக்கும் எந்த சந்தேகம்? ஐயா சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சிறுநீரகத்துல வலி, பயங்கர வலி யூரின் போற இடத்துல, அதுக்கு இந்த சிறுநீரகத்துல பயங்கரமான வலி சிறுநீரகத்துல
ம். LU5 கொடுங்க, LU5 கொடுங்க. சரிங்க சார். சிறுநீரகம் சார்ந்த அடுத்த வகுப்பு வரும். அதாவது சிறுநீரகம் சார்ந்த அடுத்த வகுப்புல இன்னும் தெளிவா வரும். இப்போதைக்கு LU5 கொடுங்க. சரிங்க. யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பினை வழங்கிய ரோட்டரி சங்க நண்பர்களுக்கும் கலந்து கொண்டவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அக்குபஞ்சரின் வகுப்புகள் தொடர்ச்சியாக நமக்கு எடுத்துட்டு இருக்காங்க. இதுல என்ன பெரிய ஒரு இதுனாக்கா எல்லாருமே கரெக்டா நோட்ஸ் எடுத்துங்க. இதே மாதிரி ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு அக்குபஞ்சர் வகுப்புகள் தெள்ள தெளிவாக ஒவ்வொரு வகுப்புகளும் ஒவ்வொரு புள்ளிகளை சார்ந்து நமக்கு சிறப்பா ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த வகுப்பை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாமும் அதை அனைவரும் சிறப்பாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். அக்குபஞ்சர் பேசிக் என்பது இதுதான். இதுல உள்ள அனைத்து வழிமுறைகள், அதாவது பஞ்சபூத புள்ளிகள் மற்றும் அதற்குண்டான சக்தி ஓட்ட பாதைகள் எல்லாத்தையுமே நமக்கு சிறப்பா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எனவே அனைவரும் இந்த நிகழ்வு சிறப்பா பயன்படுத்தி கொண்டு சிறப்படைய வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய வகுப்பை நமக்கு அற்புதமாக ஏற்படுத்தி கொடுத்து சிறப்பித்துக் கொடுத்த இலக்கியவாணன் அண்ணையா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்கிறோம். எவ்வளவு லிட்டர் தண்ணி குடிக்கணும்? எல்லாரும் சொல்றாங்க 4 லிட்டருங்கிறாங்க, 5 லிட்டருங்கிறாங்க, 6 லிட்டருங்கிறாங்க. ஏங்க அப்படியெல்லாம் ஒரு கணக்கே கிடையாதுங்க. சில பேர் சொல்லுவாங்க நிறைய தண்ணி குடி நல்லா இருப்பேன்னு. நல்லாவே இருக்க மாட்டீங்க. வள்ளுவர் சொல்லியிருக்காரு, மிகினும் குறையினும் நோய் செய்யும். அதிகமானாலும் வியாதி, கம்மியானாலும் வியாதி. அதனால என்ன பண்ணுங்க, இனிமேலு தண்ணிக்கெல்லாம் அளவெல்லாம் பார்க்காதீங்க. நான் சொல்ற மாதிரி குடிங்களேன். எப்ப தாகம் எடுக்குதோ ஆசை தீர குடிங்க. மறுபடியும் தாகம் எடுத்தா குடிங்க. இவருங்க நீங்க வாட்டுக்கு போயிட்டே இருங்க, வேலை செய்யிட்டே இருங்க. திடீர்னு தாகம் எடுக்கும், தண்ணி குடிங்க. எவ்வளவுன்னு சொல்ல மாட்டேன், ஒவ்வொருத்தருக்கு வேற வேற மாதிரி. கூலி வேலை செய்யறவருக்கு தாகம் எடுத்தா 2 சொம்பு, ஒரு ஏசி ரூம்ல உட்காந்துருக்கு தாகம் அடிச்சா 1 டம்ளர் மாறுதா இல்லையா? இப்போ நான் சொல்ல சிம்பிளா சொல்றேங்களேன். எப்ப தாகம் எடுக்குதோ அப்ப தண்ணி குடிங்க. ஆசை தீர குடிங்க. மறுபடியும் தாகம் எடுத்தா குடிங்க. உதாரணத்துக்கு ஊட்டிக்கு போயிட்டீங்க, 5 முறை தாகம் எடுக்குது, 5 டம்ளர் குடிக்கிறீங்க. இப்போ 5 டம்ளர் ஓகேவா? இன்னைக்கு ஓகே தானே? சென்னை வந்துட்டீங்க, ஒரு 15 முறை தாகம் எடுக்குது. நீங்க ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு லிட்டர் குடிக்கிறீங்க. இன்னைக்கு எவ்வளவு? 15 லிட்டரு. மாறி போச்சா இல்லையா? எனவே தண்ணிக்கெல்லாம் அளவெல்லாம் பார்க்காதீங்க. பல பேர் அப்படிதாங்க, யாரோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தண்ணி குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் நல்லது இல்ல. சில பேர் குடிக்காமயே இருப்பாங்க, அதுவும் நல்லது இல்ல. புரிஞ்சுக்குங்க. எப்பவுமே மிகினும் குறையினும் நோய் செய்யுங்கிற தத்துவத்தை மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கங்க. அளவோடு இருந்தால் ஆரோக்கியம், மிகினும் குறையினும் நோய் செய்யும். நன்றி. இன்று நமக்கு சிறப்பான ஒரு சிந்தனை அளித்து சிறப்பித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு ஆசன பயிற்சிகளையும் மற்றும் மூச்சு பயிற்சிகளையும் சிறப்பாக அளிக்க இருக்கிறார் நல்ல சிவமையா அவர்கள். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசார் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குரு வணக்கம். தெளிவு குருவின் திருமே காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை உணவு. முத்திரை வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டா வருங்க. மூச்சை நன்றாக எடுத்து எடுத்து சின்மய முத்திரை எடுத்து ஆதி முத்திரை எழுத்து முத்திரை வைகரை துயிலெழு, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. ஓய்வு. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி, சாந்தி ஆசனம். கால் நேர் நீட்டிக்கிறோம். கால் விரல்களை நல்லா மடக்கி நீட்டுங்க. நேர் ஸ்ட்ரெயிட்டா படுத்துறோம். நல்லா மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுறோங்க. விரல்களை நன்றாக மடக்கணும். கை விரல், கால் விரல் நல்லா 10 செகண்ட் நல்லா மடக்குங்க. 1 2 ஃப்ரீயா விடுங்க. 3 4 ஃப்ரீயா விடுங்க. 5 நல்லா மடக்கிறோம். 6 ஃப்ரீயா விடுறோம். 7 நல்லா மடக்கிறோம். 8 ஃப்ரீயா விடுறோம். 9 நல்லா மடக்கிறோம். 10 ஃப்ரீயா விடுறோம். நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அப்படியே ஒன் சைடா திரும்பி எழுந்திருச்சுக்கிறோம்.
நின்ற நிலையில தாடாசனம். முதல் நிலை, கைகளை கோர்த்துக்குங்க. இரண்டாவது நிலை, கைகளை திருப்பி நல்லா மேல உயர்த்துறோம். குதிக்கால நல்லா மேல கொண்டு வரோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சல் தொடுங்க. தாடாசனம். நல்லா உச்சி முதல் பாதம் வரை நல்லா ரத்த ஓட்டம் போகும். அடுத்து பிறையாசனம். ஒரு அடி கேப் வச்சுக்கிறோம். நல்லா பாதுகாப்பா நல்லா ஸ்ட்ராங்கா காலை வச்சுட்டு பேக் பெண்டிங் பண்றோம். மூச்சு இழுத்துக்கிட்டே பேக் பெண்டிங். அப்படியே மெதுவா நேர் வந்துருங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்துடும். நல்லா மூச்சில் விடுங்க. ஆசனங்கள் 10 செகண்ட் செய்யணும். இந்த ஆசனம் மட்டும் ஏன் செஞ்ச உடனே மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டா வந்து நிக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாம செய்யும் போது கொஞ்சம் கிறுகிறுப்பு வரும். ஒரு வாட்டி பின்னாடி போயிட்டு ஒரு 2 செகண்ட் இருந்துட்டு அப்படியே நேர் வந்துட்டோம் அப்படின்னா, மூளைக்கு ரத்தோட்டம் கொஞ்சம் போயிருச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த மயமே திடீர்னு வேகமா மூச்சு போகும். அதாவது ரத்தோட்டம் மூளைக்கு போறதுனால அந்த மயக்கம் வர மாதிரி ஒரு இது வரும். அதனால ஒரு வாட்டி செஞ்சுட்டு மறுபடியும் 10 செகண்ட் செய்யும்போது உங்களுக்கு அந்த கிறுகிறுப்பு வராது. மீண்டும் நல்லா மூச்சு இழுத்துக்கிட்டே பிறையாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. பிறையாசனம் செய்யறதுனால மார்பு பகுதி நல்லா விரிவடைந்து சுவாச உறுப்புகளை நல்லா பலப்படுத்தும். அடுத்து பாதகஸ்தாசனம். 1 மூச்சு இழுத்துட்டே மேல வரும். மீண்டும் மூச்சு இழுக்கிறோம். பேக் பெண்டிங். அப்படியே மூச்சு விட்டுக்கிட்டே கால் பெருவரில் பிடிக்கிறோம். அப்படியே கணுக்கால பிடிச்சு முடிஞ்ச அளவுக்கு முட்டையை டச் பண்ற மாதிரி தலை கீழே வந்துவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. அப்படியே மூச்சு இழுத்துட்டே மேல வரும். ஓய்வு. நல்லா மூச்சு தொடுங்க. பாதகஸ்தாசனம். நன்றாக ஜீரண உறுப்பு நன்றாக வேலை செய்யும். கண்களுக்கு நல்ல ரத்தோட்டத்தை கொடுக்கும். ஆயுள் நீடிக்கும்னு சொல்லுவாங்க இந்த ஆசனங்கள் செய்யறதுனால. அப்படியே அமர்ந்த நிலைக்கு போய்க்கிறோம். அப்படியே கால் நீட்டி. இப்ப குப்புறப்படுத்த நிலையில முதலை ஆசனம். நல்லா மூச்சு பண்ணுங்க. காலாகலம் வளைச்சு காடை கை வச்சுக்கங்க. நல்லா மூச்சு பண்ணுங்க. அடுத்து புஜங்காசனம். கைகள் நேர் நீட்டுங்க. காலை சேர்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஷோல்டர் நேர் இப்படி கை வச்சுக்கணும். கைக்கு அதிக வலிமை கொடுக்காம நம்ம அந்த கால் கட்டவரில் இருந்து நல்லா முதுகுத்தண்டு வட வழியா நம்ம பேலன்ஸ் கொடுத்து மேல தோணும். 1 2 3 4 5 6
7, 8, 9, 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து சலபாசனம். கையை நல்லா மடக்காம ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்கணுங்க. 2 காலுக்கு நடுவுல இப்படி வச்சுக்கணும். 2 கையும். கையை இப்ப பேலன்ஸ் பண்ணி தாடையை கீழே பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். காலை நல்லா மடக்காம, முட்டி மடக்காம எவ்வளவு தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்குறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அப்படியே சோல் ரொட்டி கை வைங்க. வஜ்ராசனம் எழுந்திரிச்சுக்கிறோம். நம்ம குப்புற படுத்த நிலையில எப்ப ஆசனங்களை செஞ்சாலும் ஒரு ஆசனங்களுக்கு இடையே இப்படி முதலை ஆசனம் இப்படி கையை வச்சு நல்லா படுத்து நல்லா மூச்சல் தொடும் பொழுது நல்லா ஜீரண உறுப்புகள் வந்து நன்றாக வேலை செய்யும். உடல் உச்சி முதல் பாதம் வரை நல்லா ரத்தோட்ட போகும். இந்த சலபாசனம் செய்யும் போது நம்ம சுவாச உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும். விலா எலும்புகள் நல்ல பலமடையும். முதுகு தண்டுவடம் வந்து நல்ல பலமடையும். சலபாசனம் செய்யும் பொழுது நம்ம அடிவயிற்று தசைகளுக்கு நல்ல பயிற்சி. முதுகு தண்டுவடம் நல்ல நம்ம அந்த புஜங்காசனம் செஞ்சோம்னாவே சலபாசனம் செய்யறது அந்த முதுகு தண்டுவடம் ஃபுல்லா வந்து நல்லா வலிமை அடையும். முதுகு தண்டு வலி இருந்துச்சுனாலும் சரியாயிருங்க. அதாவது நம்ம புஜங்காசனம் செய்யும் போது முதுகுத்தண்டினுடைய வலிமையாலதான் நம்ம அந்த உடம்ப வந்து மேல தூக்கணும். கையை புஷ் பண்ணி கையில மட்டும் பேலன்ஸ் பண்ணோம்னா அவ்வளவு பலன்கள் கிடைக்காது. அந்த முதுகுத்தண்ட வழியா அது பாம்பு எப்படி வந்து படம் எடுத்து இப்படி நிற்கும் பொழுது அந்த அந்த முதுகுத்தண்டு வழியா தான் அது பேலன்ஸ் கொடுத்து செய்யும். அது மாதிரிங்க. அதே போல சலபாசனம் செய்யும் போது நம்ம தாடையிலிருந்து உடம்பு இந்த பக்கமா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறோம். அப்போ உச்சி முதல் பாதம் வரை நல்லா ஸ்ட்ராங் ஆகும் உடல். அடுத்து மூச்சு பயிற்சி போய்க்கிறோம். நல்லா ஸ்ட்ரெயிட்டா போறங்க. கபாலபதி பெருவரில் வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய்வு. நல்லா மூச்சு கவனிங்க. மெதுவா மூச்சு விட்டு மெதுவா விடுங்க. மோதிர வரல் வச்சுக்கோங்க.
1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய்வு. நல்லா மூச்சில் விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. இந்த பயிற்சிகள் நன்றா நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நாம் ஆஸ்துமா நோய், சைனஸ் பிரச்சனை, இந்த மாதிரி சுவாச உறுப்புகள் சம்பந்தமான எல்லா நோயும், சர்க்கரை நோய், பிரஷர் எல்லாமே வந்து உங்களுக்கு நார்மல் ஆகும். கண்டிப்பா தொடர்ந்து செஞ்சீங்கன்னா, நம்பிக்கையோட செய்யுங்க, கண்டிப்பா சரியாகும். அடுத்து பஸ்திரியா. நல்லா மூச்சில் தொடரும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய்வு. 2 கேள்வி சின்முத்திரை வச்சு நன்றாக மூச்சு விடுங்க. மோதிரவர்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய்வு. 2 கையில சின்முத்திரை வச்சுக்கிறோம். மெதுவாக மூச்சு எடுத்து மெதுவாக விடுறோம். வஜ்ராசனம் ரொம்ப நேரம் போயிருந்தீங்கன்னா கால் வலி இருக்கும். கால் நீட்டிங்க. கால் விரல்களை கொஞ்சம் மடக்கி நீட்டிக்குங்க. ரைட்டு லெஃப்ட் கால்கள் நல்லா அசைச்சுக்குங்க. அப்படியே லெஃப்ட் ஹேண்டை பிடிச்சி ரைட் ஹேண்ட்ல லெஃப்ட் லெக் பிடிச்சிட்டு
லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா பின்னாடி திரும்பணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரைட்டா வந்துட்டு நல்லா மூச்சு விடுங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் லெக் பிடிச்சிருங்க. ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா பின்னாடி திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. போய் காலை மடக்கிடுங்க. லெஃப்ட் லெக் மடக்கி வச்சுக்கோங்க. அடுத்து ரைட் லெக்கை மடக்கிடுங்க. நல்லா சுகாசனத்துல கொண்டுக்கு. காலை முட்டி நல்லா அகலமா வச்சுக்கோங்க. நல்லா வசதியா கொண்டுக்குங்க. நிமிர்ந்து கொண்டு 2 கையிலையும் சின்முத்திரை வச்சுட்டு ஆழ்ந்து ஒரு மூச்சு. பெருவரில் வச்சுக்கோங்க. நாடி சுத்தி பிராணாயாமம். நல்லா பெருவரில் ரைட் சைடு வச்சுட்டு லெஃப்ட் சைடு வந்து நல்லா ஆழ்ந்து மூச்சு எடுத்து எவ்வளவு இழுக்க முடியுமோ அவ்வளவு இழுத்து உங்களால எவ்வளவு நேரம் நிறுத்த முடியுமோ மூச்சு காற்று நல்லா உள்ள வச்சு அப்படியே மறுபடியும் ரைட் சைடு விடுறோம். ரைட் சைடு மெதுவா விட்டுட்டு மறுபடியும் ரைட் சைட்லயே நல்லா மூச்சு எடுத்து உங்களால எவ்வளவு நேரம் வச்சிருக்க முடியுமோ வச்சுட்டு லெஃப்ட் சைடே விட்டுறாங்க. இதுதான் ஒரு சுற்று. மெதுவா செய்யுங்க. பெருவரில் வச்சுட்டோம். ரைட் சைடு மூச்சு இல்லைங்க. நல்லா மூச்சு எடுத்தாச்சு. மெதுவா ரைட் சைடு விடுறோம். மீண்டும் ரைட் சைடு மூச்சு இழுக்கிறோம். மெதுவா லெஃப்ட் சைடு விடுறோம். முடிக்கும் போது லெஃப்ட் சைடு தான் முடிக்கணும். ஆரம்பிக்கும் போது மூச்சு பயிற்சி இடது புறம் தான் நல்லா ஆரம்பிக்கணும். அதாவது கபாலபதி பஸ்திரியா செஞ்சுட்டா அப்படியே நீங்க லெஃப்ட் சைடு இருந்து மூச்சு இழுத்து ரைட் சைடு விடலாம். ரைட் சைடு இழுத்து லெஃப்ட் சைடு விடலாம். நீங்க ஸ்ட்ரெயிட்டா செய்யறப்ப இருந்தா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு மூச்சை வெளியே விட்டுட்டு அப்புறம் தான் மூச்சு இழுக்கணும். மூச்சு இழுத்து மெதுவா ரைட் சைடு விட்டு ரைட் சைடு மெதுவா மூச்சு இழுத்து லெஃப்ட் சைடு விடணும். இது மாதிரி நீங்க 3 முறை செஞ்சுட்டு 2 கையிலையும் சின்முத்திரை வச்சு ஆழ்ந்த மூச்சு விட்டு மறுபடியும் ஒரு 3 முறை 3 தடவை உங்களால எவ்வளவு நேரம் செய்ய முடியுமோ செஞ்சீங்கன்னா உங்க உடம்புல வந்து பிராண ஆற்றல் அதிகரிச்சு உடல் வந்து நல்லா ஆரோக்கியம் அடையும். காற்று சக்தி தான் நமக்கு எல்லாமே. காற்று நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணிக்கும். பித்தம் அதிகமா இருந்ததுனாலும் பித்தத்தை குறைக்கும். வாதம் அதிகமா இருந்தாலும் வாதத்தை குறைக்கும். வாத பித்த கவத்தை சரிசமப்படுத்தி நல்ல ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். அதே போல நம்ம தண்ணி குடிக்கிறதும் ரொம்ப முக்கியம். நாம எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம செயல்பாடுக்குள்ள நம்ம வாழ்வியலுக்குள்ள நம்ம மனசுல கேட்கறது பார்க்கறது உணர்வுகள், இந்த உணர்வுகள் வந்து நம்ம அதிகமாயிடுச்சு அப்படின்னா உடலை பத்தி நம்ம கவனிக்க மாட்டோம். தண்ணி தேவை இருக்கா, காற்று தேவை இருக்கா, இது எல்லாமே மறந்து போயிடும். நம்ம உடலையும் பஞ்சபூதத்தையும் மறக்கிறதுனாலதான் நம்ம அந்த யோகா பயிற்சியை நம்ம செய்யறோம். எப்பவுமே நம்ம முதல் தாயான அந்த பஞ்சபூத சக்தியை வந்து நம்ம மறந்துடவே கூடாது. எந்நேரம் நம்ம இந்த உடல் மேல கவனம் வச்சுன்னா இந்த பிரபஞ்சத்து மேல கவனம் வச்ச மாதிரி, பிரபஞ்சத்து மேல நம்ம கவனம் வச்சுன்னா உடல் மேல கவனம் வச்சிருக்கிற மாதிரி.
அதான் முதல் நோக்கம். நம்முடைய நோக்கம் எல்லாம் உயர்ந்த நோக்கம் இதுவா தான் இருக்கும். நம்ம உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், நல்ல வாழ்வியலுக்காகத்தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அந்த உணர்வுகள் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த குரு வணக்கம் அப்படிங்கிறதே கூட நம்ம சொல்லி கொடுக்கிறவரு ஒரு குரு தான். இருந்தாலும் நம்மளுக்கு ஆதி குரு அப்படிங்கிறத பார்த்தா நம்ம இயற்கை தான் நம்ம படைச்சிருது. பஞ்சபூத சக்தியால நம்ம மனிதனாகி நாம உருவானோம். பஞ்சபூத சக்தி மேல கவனம் வச்சு எல்லாமே கொடுக்கும். நமக்கு எல்லா அறிவையும் கவனமா இருந்தோம் அப்படின்னா எது முதன்மையானது, எது இரண்டாவது, எது மூன்றாவது, என்ன பண்ணணும், என்ன செய்யணுங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தானா தெரிய வரும். அப்படியே நம்ம சாந்தியாசனங்களை படுத்துக்கிறோம். நேர்கால நீட்டிங்க. உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கிறோம். மெதுவாக மூச்சலுங்க, மெதுவா விடுங்க. நம்முடைய கவனங்கள் முழுவதும் மூச்சு காற்று மேலேயே இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டா படுத்திருக்கிறோம். நம்முடைய கவனங்கள் முழுவதும் கால் விரல்கள், கணுக்கால், பாதங்கால் மேல கவனம் வச்சிருக்கிறோம். நல்ல முழுமையான ஆற்றல் கிடைத்து நம்முடைய கணுக்கால், கால் விரல்கள், பாதங்கால் முழுவதும் ஓய்வு நிலையில் உள்ளது. பேரண்ட ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. அடுத்து நம்முடைய கவனம் கணுக்கால் முழுவதும் முழுமையான ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கவனங்கள் முழுவதும் கால் முட்டி பகுதியில் இறுக்கமில்லாமல் தளர்வு நிலையில் இருக்க வேண்டும். கால் முட்டி பகுதி முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கவனங்கள் தொடைப்பகுதியில் முழுவதும் உள்ள தசைகள் ஒன்றாக இலக்கப்படுத்தப்பட்டு ஓய்வு நிலையில் உள்ளது. முழுமையான ரத்தோட்டம் பெற்று முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கவனங்கள் முழுவதும் இடுப்பு பகுதியில் இடுப்பு பகுதி உறுப்புகள் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கவனங்கள் முழுவதும் வயிற்று பகுதியில் நம்முடைய ஜீரண உறுப்புகள் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய வயிற்று பகுதி எந்தவித இறுக்கமில்லாமல் தளர்வு நிலையில் ஓய்வு நிலையில் உள்ளது. நன்றாக மூச்செடுக்கிறோம், மெதுவாக விடுறோம். எல்லா வயிற்று பகுதி சுருங்கி வருகிறது. நம்முடைய அடுத்து நெஞ்சக பகுதியில் கவனம். நம்முடைய நெஞ்சக பகுதி முழுவதும் ஓய்வு பரிபூரண ஓய்வு உள்ளது. நம்முடைய இதயம் நுரையீரல் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு உள்ளது. நம்முடைய கவனங்கள் முழுவதும் கழுத்து பகுதியில் நம்முடைய கழுத்து பகுதி முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நம்முடைய கவனங்கள் முழுவதும் தலைப்பகுதியில் நம்முடைய சிறுமூளை, பெருமூளை, குமுளம், மூளை திசுக்கள், முதுகு தண்டுவடம் ஆகிய அத்தனை உறுப்புகளும்
பேரன்ப ஆற்றலை பெற்று ஓய்ந்து நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். உச்சி முதல் பாதம் வரை அத்தனை உறுப்புகளும் பேரன்ப ஆற்றலை பெற்று ஓய்ந்து ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். மெதுவாக மூச்செடுத்து மெதுவாக விடுங்க. அப்படியே நம்ம விழிப்பு நிலைக்கு வந்துடுறோம். நல்லா ஆழ்ந்து ஒரு வாட்டி மூச்சு விடுங்க. ரைட் லெஃப்ட் திரும்பி வச்சுக்கோங்க. கைகள் நல்லா உரசி கண்கள்ல வச்சு எடுத்து நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்கி எழும் பொழுது புதிய மனிதனாக ஒவ்வொரு நாளும் பார்க்கிற காட்சிகளை அப்பப்பவே வந்து கணக்கு தீர்த்தரணுங்க. எந்த விஷயத்தையும் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது மன அழுத்தம் ஏற்படுத்தி உங்க தூங்க விடாது, உங்க நிம்மதியா இருக்க விடாது. நம்ம தூங்குறோன்னு தான் பேரு, படுத்திருப்போம் ஒழிய ஆனா வந்து ஓய்வு எடுக்காது மூளை. அந்தந்த அன்னைக்கு கணக்கு தீர்த்துருங்க எதா இருந்தாலும். ஒவ்வொரு நாளும் நாம பிரபஞ்சத்தினுடைய குழந்தையா மாறிட்டு மறுபடியும் பிறந்துக்கிறோம். அப்பொழுதுதான் நீங்க வந்து ஆரோக்கியமாகவும் நல்ல வாழ்வியலை பெற முடியுங்க. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு அளித்த ரோட்டரி சங்கங்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி, சாந்தியாசனம் முதற்கொண்டு அனைத்தையும் சிறப்பாக ஏற்படுத்தி சிறப்பித்துக் கொடுத்த கலைசிவமை அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நன்றி நன்றி ஐயா. ஓகே, அதாவது உடற்பயிற்சி செய்றீங்க, தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. ஐயா வந்து பின்னாடி செஞ்சுறதுனால அடுத்தடுத்த செஷன் இருக்கிறதுனால அவங்களால கேள்விகள் சரியா சொல்ல முடியல. நீங்க தொடர்ந்து செய்யற பயிற்சிகள்ல உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கு, அதனால உங்களுக்கு என்ன பயன் இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கன்னா, இல்ல டவுட் இருந்தா கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா. அந்த மூச்சு பயிற்சி செய்யும் போது அந்த காத்த வேகமா வெளியே விடும்போது ஏதோ ஒரு எண்ணெய் ஸ்மெல் ஒண்ணு மாதிரியா இருக்கு, அது அப்படிதான் இருக்குமா? ஆமாங்க ஐயா. நாம அதாவது நம்ம அன்றாட சுவாசிக்கிறோம் இல்லைங்களா? ஆமா. நம்ம சுவாசிக்கிறது மூலியமா அழுக்குகள் எல்லாம் உள்ள போகுங்க. அத வெளியேற்றுறதுக்கு சளி வந்து சுரக்க ஆரம்பிக்கும். வெளியேற்ற முடியாத அழுக்குகள், நாள்பட்ட அழுக்குகள், எவ்வளவு நாளா நம்ம உள்ள போற அந்த அழுக்குகளை தங்கியிருக்கோம், அதெல்லாம் வந்து கெட்ட துர்நாற்றத்தோட நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்கு. இந்த கபாலபதி பஸ்திரிகா நல்லா செஞ்சோம்னா தான் அதெல்லாம் வெளியேறுங்க. நீங்க முதல் நாள் பாத்தீங்கன்னா உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்கவே முடியாது. நாங்க வந்து எப்பவுமே யோகா கிளாஸ் புதுசா வர்றவங்களுக்கு வந்தாங்கன்னாவே ஜவ்வாது கையில வச்சு இப்படி பூசிக்க சொல்லிடுவோம். கையில நம்மளும் இப்படி இந்த ஜவ்வாது வந்து தொலைச்சுக்குவோம்.
அதுக்கு தான் காரணம். பயங்கர சுமல் வரும். அது சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்குன்னா பயங்கர சுமல் வரும். ஒரு 10 அடி ஏரியாவுக்கு அந்த சுமல் அந்த அளவுக்கு அதிகமா வரும். அப்போ வந்து வாசனை திரவங்கள் வச்சுக்கணுங்க. எப்பவுமே வந்து நம்ம உட்கார்ந்துருக்கிற இடத்துல எல்லா உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். வாசனை வேணும் அப்படிங்கிறதுக்கு அந்த நுகர்தல், அதுக்கு தான் பூக்களை எல்லாம் பயன்படுத்துறது. நல்லா கிளீன் ஆயிடுச்சுன்னா நீங்க தொடர்ந்து ஒரு 5 நாள் 10 நாள் செஞ்சுட்டீங்கன்னா அந்த சுமல் குறைஞ்சிருங்க. டெய்லி நாம செஞ்சுட்டு இருக்கிறோம்னா சுமலே இருக்காது. அதாவது உங்களுடைய வேர்வை கூட நாற்றம் அடிக்காது. அந்த அளவுக்கு நீங்க யோகா பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வேர்வை வாசமே வராது. கொசுவே உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். நீங்க 10 பேர் இருக்கிற இடத்துல போய் குழந்தீங்கன்னா உங்களை வந்து சீக்கிரம் கடிக்காது. அது ரொம்ப நேரம் வச்சுதான் உங்களை கண்டுபிடிக்கும். அந்த மாதிரி உடல் வந்து நல்லா தூய்மை அடைஞ்சிருங்க. நன்றிங்க ஐயா, நன்றி. வணக்கம், சொல்லுங்க ஐயா. டெய்லி மூச்சு பயிற்சி பண்றோம், அப்ப மூக்கு அடைப்பு வருதுங்க. மூக்கு இருப்பினும் அடைப்பு வருதுங்களா? ஆமாங்க. அதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு நீங்க தண்ணி குடிக்கிறது குறைஞ்சதுனாலும் அந்த மாதிரி பிரச்சனை வருங்க. உங்களோட உடல் பார்த்தாவே தெரியுது, நீங்க வந்து தண்ணி அதிகமா குடிக்கிற மாதிரிதான் தெரியுதுங்க. அப்புறம் மன இறுக்கமா இருந்தீங்கனாலும் மூக்கடைக்கும். நம்முடைய மனசுக்கும் அது உடலுக்கும் சம்மந்தம் இருக்குங்க. மன இறுக்கம் அதிகமா இருந்ததுனாலும் மூக்கடைக்கும், மலச்சிக்கலாகும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்புறம் நம்ம அந்த இடத்துல குளிர்ச்சியா இருந்ததுனாலோ, நீரோட்டம் இப்ப ஈர துணிகளை காய போட்டிருந்தாலோ, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுனாலும் மூக்கடைப்பு ஏற்படுங்க. கிளைமேட்டும் ஒரு காரணமா இருக்கும். அதுக்கு முந்தின நீங்க சளி பிடிச்சிருக்கிற டைம்லயும் அப்படி இருக்குங்க. நம்ம 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒருக்கா சளி பிடிக்கலைங்களா, சளி பிடிச்சி வெளியேற்றுது இல்லைங்களா, அந்த மாதிரி டைம்ல நம்மளுக்கு மூக்கடைப்பு இருக்கும். அப்புறம் அப்படியே பயிற்சி செய்ய நீங்க கபாலபதி பயிற்சி செஞ்சீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். எப்படி மூக்கடைச்சிருந்ததுனாலும் கரெக்டா செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த மூக்கடைப்பு நீங்கிருங்க. சரிங்க, நன்றி. சந்திராசனம் செய்யறது நீங்க கொஞ்ச நாள் சந்திராசனங்களா? சந்திர நமஸ்காரம் வந்து நீங்க முன்னாடியே நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செஞ்சு முடிச்சிருங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த பயிற்சி கொடுத்தோம்னா டைம் அதுலயே போயிருதுங்க. மற்ற பயிற்சி செய்யறதுக்கு நமக்கு சரியா இருக்காது. நம்ம டைம் 5:30க்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு வாட்டி செஞ்சிடலாம். அது நமக்கு எந்த பயிற்சி தேவை இருக்குதோ அதை செஞ்சுக்கங்க. சூரிய வணக்கம் செய்ய வேணும் அப்படின்னா நீங்க அந்த பயிற்சிக்கு முன்னாடியே செஞ்சுட்டு ரெடியா வந்துக்கணும். இந்த உச்சி முதல் பாதம் முறை அசைவு பயிற்சி எல்லாம் அதையும் முடிச்சுட்டு வந்துக்கணும். நன்றி. வேற ஏதாவது சொன்னீங்க? தெளிவா சொல்லிடுறீங்க, அப்புறம் எங்க சந்தேகம் வரும்போது. நன்றி நன்றி. தெரிந்து கொள்வதை விட எல்லாம் தெளிவடைஞ்சிருக்காங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம குழுல வந்து ஐயாவோட பயிற்சி தெரிஞ்சுக்கல, எல்லாருமே தெளிவடைஞ்சிருக்காங்க. என்ன சொல்றீங்க? கண்டிப்பாங்க ஐயா, சந்தோஷம். அதாவது ஒவ்வொரு ஆசனங்களுக்கு கத்துக்கும் போது ஒவ்வொரு விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்குவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து அவங்க உடல்வாளுக்கு தகுந்த மாதிரி அதை சிறப்பா செஞ்சு பலனடைஞ்சிருப்பாங்க. அப்போ என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களும் இதுல பயணிச்சுட்டு இருக்காங்க, 2 வருடங்கள் பயணிக்கிறாங்க, ஒவ்வொரு வருடங்கள் பயணிக்கிறாங்க. அதாவது ஒரு பயிற்சி முறை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போனா அங்க ஒரு குறிப்பிட்ட பயிற்சி முறைகள் தான் அவங்களுக்கு கிடைக்கும். இங்க அப்படி கிடையாது.
3 ஆசான்கள், அஹ் இந்த இது சொல்லுவாங்கல்ல 30 கோடி தேவர்கள்ங்கிற மாதிரி எத்தனையோ ஆசனங்கள். அது கிட்டத்தட்ட வந்து 3 ஆண்டுகளாக அவங்க வந்து ஆசனங்கள்ங்கிறது நிறைய ஆசனங்கள் கூட சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்ப அது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு நிகழ்வா இருக்கும். ஒவ்வொருத்தவங்க அவங்கவங்களுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்திட்டு இருப்பாங்க. எந்த ஆசனங்கள் யாருக்கு அப்படிங்கிறத விட அவங்களுக்கு ஏற்ற ஆசனங்கள். இப்ப சில ஆசனங்கள் உடம்பு முடியாம இருக்கலாம், சில கண்டிப்பாங்க. ஆசனங்கள் செய்யக்குள்ள ஈஸியா இருக்கலாம். அப்போ வந்து இது என்னன்னா, நம்ம வந்து எப்படின்னா நமக்குள்ள அவங்கள கொண்டு வரல, அவங்களுக்குள்ள நம்ம அந்த விஷயத்த கொடுக்குறோம். அதாவது உன் உடல் உன் உடல், அதாவது உனக்கு என்ன தேவையோ எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த நம்ம இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். நீங்க வந்து சில நிர்பந்தத்தோட இந்த பயிற்சிகள் தான் செய்யணும், இதைதான் மட்டும் நீங்க கத்துக்கணும் அப்படிங்கிறது இல்லாம காலச்சக்கரத்துல வந்து எல்லா விஷயமும் கொடுக்க உள்ள உங்களுக்கு தேவையான விஷயத்தை எடுத்துக்கிட்டு உங்க பயிற்சி முறைகளை செய்யுங்க அப்படின்னு தான் இப்ப சொல்லிட்டு இருக்கோம். இப்ப ஐயா சொல்ற மாதிரி சில பேர் சந்திர நமஸ்காரம் தொடர்ந்து செய்யறதுக்கு விருப்பப்படுவாங்க. சில பேர் வந்து சூரிய நமஸ்காரம் செய்யறதுக்கு தொடர்ந்து விருப்பப்படுவாங்க. அப்படிங்குள்ள நம்ம உடலுக்கு எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஏற்றுக்குதோ அந்த அளவுக்கு உங்களோட பயிற்சிகளை வந்து நீங்க தொடர்ச்சியா செய்யக்குள்ள உங்களுக்கு நல்ல திருப்தியா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மூச்சு பயிற்சியில நம்ம கட்டப்ப ஐயா சொல்லியிருக்காங்க, தியானம் ஐயா சொல்லியிருக்காங்க. எல்லாம் ஒரே முறைகள் தான். நமக்கு என்ன சிறப்பு வாய்ந்ததோ அது மாதிரி எடுத்துக்கிட்டு, இப்ப நல்ல சிவம் ஐயா எந்த அளவுக்கு சொல்றாங்களோ அதை எடுத்துக்கிட்டு, நம்ம அது அந்த பயிற்சிகளை வந்து ஒண்ணு ஒண்ணு செய்யக்குள்ள நமக்கு சிறப்பா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முத்திரைகள். போன செஷன்ல வந்து முத்திரைகள் ஃபுல்லா கொடுத்துருந்தாங்க. அதையும் நீங்க பயன்படுத்தினாலும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். அதனால பயிற்சி முறைகள் என்பது வந்து அந்த இது சொல்லுவாங்க, அதாவது அல்ல கிடைச்சிட தொண்ட தொண்ட புதையல்பாங்கல்ல, அது மாதிரி உங்களுக்கு வந்து காலச்சக்கரத்துல வந்து உங்களுக்கு பயிற்சி முறைகள் எல்லாமே வந்து தோன்றதுக்கு மேல உங்களுக்கு நிறைய கிடைச்சிட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த அளவுக்கு நீங்க வந்து பயன்படுத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டு பயன்பெற வேண்டும் என்று அனைவரையும் இந்த நேரத்துல நம்ம கேட்டுக்கிறோம். அதுதான் ஒரு பெரிய விஷயம். இன்னொன்னு என்னன்னா, இந்த பயிற்சி முறைகளை எல்லாருமே கத்துக்கிட்டு நீங்களும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். அதாவது தொடர்ந்து 3 வருஷம் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறவங்கள வந்து அந்த 3 வருட அந்த நிகழ்ச்சிய ஒரு தொகுப்பா நம்ம வந்து புக் வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்ல பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி வந்து அதுக்கு சப்போர்ட் நம்ம வந்து அதுக்கு வந்து கௌரி அம்மா வந்து நம்ம வந்து ஒரு சொல்லி அவங்கள வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்கோம். அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண முடிஞ்சாலும் தெரிஞ்சவங்க நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அவங்களுக்கும். அதை நம்ம வந்து ஒரு ஏன்னா இப்ப தெரிஞ்சுக்கிறத விட அந்த புக்கை பார்த்து நாளைக்கு வந்து நமக்கு ஒரு எல்லாருமே புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். சில பேர் மறந்துருக்கலாம் அப்படிங்கிறதுனால புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, சிறப்பு. இந்த நிகழ்வை நம்ம தொடர்ந்து நிறைவு செய்வோம். இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக ஒவ்வொரு நாளும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கும் இன்றைய நிகழ்வை நமக்கு இணைந்து வழங்கிய சிறப்பாக வழங்கிய ரோட்டரி கிளப் ஆஃப் மன்னார்குடி சங்கத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கும் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கும் இலக்கியவாணன் ஐயா பத்தி சொல்லணும்னா இப்ப வந்து நீங்க வந்து இந்த அக்குபஞ்சர் வந்து என்பது என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து பெரிய ஒரு வகுப்பு. இன்னைக்கு நம்ம பேசிக் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதாவது பெரிய வகுப்புனா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான் வந்து நம்ம முழுமையா அதுல போய் நம்ம வந்து இறங்கி நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா பேசிக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு வந்து பெரிய ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அக்குப்பஞ்சரை வந்து நமக்கு வந்து சிறப்பா வந்து ஐயா வந்து வழி நடத்திட்டு இருக்காங்க. சிறப்பா நமக்கு பாடம் கத்து கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். எனவே வந்து எல்லாருமே அந்த நோட்ஸ் எடுத்துங்க. முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு. இன்னைக்கு வந்து காலகட்டத்துக்கு வந்து நம்ம உடலை நம்ம எப்படி உறுப்புகளை நம்ம சரி செய்து கொள்ள முடியும், எப்படி சக்தி ஓட்ட பாதைகள் இருக்குங்கிறத வந்து தெளிவா வந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வகுப்பு. அதனால வந்து எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிங்க. புரிஞ்சுக்கிட்டு நோட்ஸ் எடுத்துக்கங்க. அப்படி இல்லைனாலும் நீங்க ஐயாவை கேட்டோ இல்லை இந்த பிடிஎஃப் கூட அனுப்பியிருந்தாங்க. அதை எடுத்துக்கிட்டு நீங்க திரும்ப திரும்ப நீங்க அதை வந்து ரிமைண்டர்ல அதை கொண்டு வந்தாதான் உங்களுக்கு நல்லது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நிகழ்வு. இல்லை நான் ட்ரீட்மெண்ட்
கொடுக்கணும் போகணும் வரணும்னாக்கா நீங்க அடுத்தடுத்த லெவல் போகலாம். நீங்க அக்குபஞ்சர் என்பது பேசிக்கா தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பையா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நிகழ்வுல இன்னைக்கு நமக்கு அந்த அக்குபஞ்சர் வகுப்பு சிறப்பா ஏற்படுத்தி கொடுத்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியிலே தொடர்ந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுலங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க நலம். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா.